சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் மேல காட்டிப்பட்ட ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்னம்மா. விஜய் மாமா, நீங்களும் மாமாவும் எவ்வளோ நாள் தான் இங்கேயே இருக்கிறீங்க? அத்தை பாவம் இல்லை, வயக்காட்டு வேலை எல்லாத்தையும் அத்தை ஒத்தையில பார்க்க முடியுமா? நீங்கள் கிளம்புங்க, நான் கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். பாரு சந்தியா, உன்னை இங்கே நான் விட்டுட்டு அங்கே நான் தனியாக போக முடியும்? நீ வந்தா நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம், இல்லாட்டி நானும் இங்கே இருக்கேன். மாமா, உங்களுக்கு புரியுதா என்ன? அத்தை உங்களை என் கழுத்துல தாலி கட்டாதனே அப்பவுமே திட்டுனாங்க. இப்போ நான் உங்க கூட வந்தா அத்தை என்னை ஏத்துக்குவாங்களா? நான் மட்டும் வர மாட்டேன் மாமா, வந்தா அந்த குழந்தையோட தான் நான் வருவேன். அத்தை சுத்தமா என்னை ஏத்துக்க மாட்டாங்க மாமா, புரிஞ்சுக்கோங்க. என்ன சந்தியா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், அறிவு கடத்தனமா பேசிட்டு இருக்க. என்னமோ நான் வேற நீ வேறன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க. முதல்ல நீ என் மாமா பொண்ணு, இப்போ நீ என் பொண்டாட்டி, அதை மைண்டில் வச்சுக்கோ. நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டே தான் இருக்கேன். என்னமோ நீங்க போங்கன்னு சொல்றேன். நான் எங்க போறது? காசி ராமேஸ்வரன் சன்னியாசியா வேணா போட்டுமா? இப்ப எதுக்கு நீ அழுகுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க? கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரை காணும், ஆனா என்னமோ அழுகுற மாதிரி நடிக்கிறா. போங்க மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பாக்குறப்பெல்லாம் சிரிப்பீங்க, அழகா இருக்கான்னு ஒரே வர்ணிப்பீங்க. இப்போ தாலி கட்டின உடனே என்ன நடிக்கிறான்னு சொல்றீங்க. போங்க மாமா. இந்த பாரு சந்தியா, அத்தை மாமா சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். இல்ல உனக்கு அங்க வர விருப்பம் இல்லாட்டி சொல்லு, நம்ம இங்கே இருப்போம். என்னால எத்தனை நாளைக்கு தான் வேலை இல்லாம இங்க இருக்க முடியும்? நான் இங்கே ஏதாவது வேலை தேடிக்கிறேன். ஐயோ வேண்டாம் மாமா, உங்களுக்கு வயக்காட்டுல எவ்வளவு வேலை இருக்குது, ஆடு மாடெல்லாம் இருக்குது. அத்தை மாமா வேலை ஒத்தையில பாத்துக்க முடியுமா? எனக்கு என்ன பயனா, நான் வந்தா அத்தை வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாங்களான்னு தான் ஒரு பயமா இருக்கு. இந்த பாரு சந்தியா, நீ என் பொண்டாட்டி, உன்னை எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டு போனேன்னு எனக்கு தெரியும். அம்மா ஏதோ சின்ன கோவத்துல இருக்காங்க, உன்னை முன்னபடி திட்டா கூட நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட கிளம்பி வா. ஆமா, என்ன மட்டும் வீட்டுக்கு வாவான்னு கூப்பிடுறீங்க. இந்த குழந்தைய தூக்கிட்டு வாணி உங்க வாயில இருந்து வார்த்தை வரவே மாட்டேங்குது இல்ல. ஐயோ தாயே, ரெண்டு பேரையும் சேர்த்துதாமா நான் சொல்றேன். இந்த குழந்தைய மட்டும் என்ன இங்க விட்டுட்டா வர முடியும்? இது நம்ம குழந்தை தானே, அப்ப ரெண்டு பேரையும் சேர்த்து தானே சொல்றேன். ஓ அப்படி சொன்னீங்களா? ஆனா மாமா, அம்மா அப்பா பாவம் இல்ல, அவங்கள விட்டுட்டு எப்படி நம்ம போக முடியும்? அவங்ககிட்ட போய் நாங்க கிளம்புறேன்னு எப்படி சொல்ல முடியும்? சந்தியா, அவங்களும் நம்மள எப்படி அனுப்பலான்னு ஒரு மாதிரி தயக்கத்துல இருப்பாங்க. நம்ம சொல்ற மாதிரி சொன்னா அவங்களுக்கும் புரியும் சந்தியா. ஏம்மா சந்தியா, என்னம்மா வாங்க உள்ள. வாங்கத்தே. என்னப்பா விஜய் தம்பி, நீங்க சத்தமா பேசுறது வெளியே வர கேக்குது. உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் இல்லத்தே, நான் சும்மா தான் சந்தியாட்ட பேசிட்டு இருந்தேன். என்னம்மா தம்பி, அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, போய் என்னன்னு கேக்குறீங்களா? சரித்தே. அத்தை சந்தியா கிட்ட தனியா பேசுறதுக்கு தான் நம்மள வெளியே அனுப்பின மாதிரியே இருக்கு. சந்தியாவை அத்தை திட்டிருக்கிட்டே கூடாது. சந்தியா வேலை ஏற்கனவே அவங்க அக்கா இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு கில்ட்டி ஃபீல்ல தான் இருக்கா. அத்தை மேலும் மேலும் பேசி அவளை இன்னும் காயப்படுத்திட்டு போறாங்க. பாவம் சந்தியா. இந்த பாரு சந்தியா, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிட்டு, நீங்களும் மாப்பிள்ளையும் இங்கே தானே இருக்கீங்க. அதனால் நீங்கள் அங்கே போகிறத பற்றி அப்பா வெளியே பேசிட்டு இருந்தாங்க. அதனால் அங்கே போனால் வசந்தி கொஞ்சம் கோவப்படுவா. நீதாம்மா கொஞ்சம் அனுசரித்து போகணும். அம்மா இன்னைக்கு எவ்வளோம்மா போகணும்? ஒரு 2-3 நாள் கழிச்சு போகிறேனே. இந்த பாருமா, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் வசந்தி இதை பற்றி எதுவும் சொல்லலை. இருந்தாலும் நீ இங்கேவாம்மா இருந்துட முடியும்? அங்கே போய் தானம்மா ஆகணும். அதனால் நீ போம்மா. வசந்தி ஏதாவது சொன்னா கூட பார்த்துக்கோ. அம்மா ஒரு 2-3 நாள் அங்கே வரேன். என்ன? சரிம்மா, எப்போ கிளம்பணும்? உனக்கு ட்ரெஸ்ஸு அன்னைக்கு எடுத்து வச்சுட்டு அப்படியே பேக்கில் தாம்மா இருக்கு. அதனால் பொறுமையாக சாப்பிட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து போகலாம். என்னம்மா? சரிம்மா. அப்புறம் தம்பிக்குள்ள தொட்டிலும் அந்த ரூமில் இருக்குமா, அதையும் என் பேக்கோட எடுத்து வச்சிருங்க. சரியாம்மா?
என்னது இந்த குட்டி பிசாசா நீ அங்க கூட்டு போறியா? நீ அங்க பாடுறதுக்கு போறியா இல்லாட்டி ஏதாவது ஆசிரமம் ஏதாவது நடத்த போறியா? ஏமா அப்படி சொல்றீங்க தம்பியை பார்த்து? என்னது தம்பியா? இந்த சனியா வந்த நேரம் தான் என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டா. இவனெல்லாம் மூடு பிடிங்க பிசாசு. இவனெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போடு. வளர்க்க போறாளா? அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அறிவு இருக்கா அறிவு இல்லையா? இது நம்ம அக்கா குழந்தைம்மா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? என்னது அக்கா குழந்தையா? இது எந்த அக்கா குழந்தைடி? இந்த குழந்தை மூஞ்ச பார்த்தாலே அந்த தருதல ஞாபகம் தான் வருது. என் பிள்ளைய கத்தியால குத்தி கொண்டுட்டானே படுபாவி. அத்தாதங்கம்மா, குழந்தை எந்திரிச்சிட போகுது. நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த குழந்தைய நான் தான் வளர்க்க போறேன். இது என் குழந்தை. இந்த பாரு சந்தியா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏற்கனவே வசந்தி உன மருமகளா வேண்டான்னு சொல்றா. இதுல வேற நீ இந்த குழந்தைய அங்க தூக்கிட்டு போன, வசந்தி உங்க 2 பேத்தையும் அடிச்சு வெளியே அனுப்பிடுவா. அதனால இந்த குழந்தையால உன் வாழ்க்கையை நீ பறி கொடுத்துறாத. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்படி முடுக்குனா முடிக்கிட்டு போறவ. இந்த குழந்தை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம்மா. இந்த பாரு சந்தியா, இன்னும் நீ வாழவே ஆரம்பிக்கல. என் சொல்ல மீறி நீ இந்த குழந்தைய அங்க கூட்டிட்டு போனா இந்த குழந்தையால உங்க 2 பேத்துக்கு நடுவுல நிறைய சண்டை வரும். இந்த குழந்தையால வேற என்னென்ன சண்டை வருமோ எனக்கு தெரியல. அதோட விளைவை தான் நீ சந்திப்ப சந்தியா. பாத்துக்கோ, சொல்லிட்டேன். இந்த குழந்தைய நீ இந்த திட்டுறா? இந்த குழந்தையோட தாய் இல்லாட்டி நேரத்துக்கு நான் மண்ணுக்குள்ள போயிருப்பேன். அப்போ நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? என்னாலதான் அக்கா கத்தி குத்து வாங்கி இப்போ இந்த உலகத்திலே இல்லாம போயிட்டா. அவ குழந்தைய இப்படி கரைச்சு குட்டுறியம்மா, உனக்கு மனசாட்சி இல்லையா? இந்த குழந்தை இல்லாம தான் நான் சந்தோஷமா வாழணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம்மா. எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை இந்த குழந்தை தாம்மா. அப்படி என்ன ஏத்துக்கிட்டு வாழ்ந்தா போதும், இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையே வேண்டாம்மா. இந்த பாரடி, உன்கிட்ட பேசுறது சுத்தமா பேசல எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா உன்னை வெளியே கூப்பிடுறாங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பா அந்த குழந்தையால நீ கண்ணை கசிக்கிட்டு வரதான் போற நம்ம வீட்டுக்கு. அன்னைக்கு இருக்கடி உனக்கு. சரி மச்சான், அப்ப நாங்க கிளம்புறோம். எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க மச்சான். சுகர் மாத்திரையும் நேரத்துக்கு நேரம் கரெக்டா போடுங்க மச்சான். அப்ப நாங்க வரட்டுமா? சரி மாப்பிள்ள. வசந்திய கேட்டதா சொல்லுங்க மாப்பிள்ள. சரிம்மா தங்கச்சி, அப்ப நாங்க கிளம்பிட்டுமா? சரிண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. கொஞ்சம் சந்தியாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிடுங்க. சரிம்மா தங்கச்சி, இவ்வளவு நாள் சந்தியா உங்க பொண்ணு, இனி எங்க பொண்ணு. அதனால அவளை கண்ணுக்குள்ள வச்சு நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத தங்கச்சிமா. ஏம்மா, எப்பா போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாமா. அத்தை ஏதாவது கோவப்பட்டா நீயும் பதில் கோவப்பட்டு கூடாதுமா. அது நம்ம அத்தை, நீ கொஞ்சம் அனுசரிச்சுதாம போகணும். பார்த்து இருந்துக்கோ, சரியாம்மா? சரிப்பா. சரி அத்தை, நாங்க போயிட்டு வரோம். அடிக்கடி நாங்களும் வந்து பார்த்துட்டு போறோம். நீங்களும் எப்பனாலும் தயங்காம நம்ம வீட்டுக்கு வரலாம். சரிம்மாமா, போயிட்டு வரோம். சரி மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. என் பிள்ளை சந்தியாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. எனக்கு பயம்லாம் இல்லை, இருந்தாலும் அப்பா பார்த்தீங்களா, அதனால கடமையில சொல்றேன். மாமா, நீங்க அதை பத்திலாம் கவலையே படாதீங்க மாமா. சந்தியா இங்க எப்படி இருந்தாலும் அதை விட அங்க சந்தோஷமா இருப்பா. சரியா சந்தியா, வா போலாம். சந்தியா கிளம்பிட போறா. அவட்ட அந்த பிள்ளைய வாங்க. அந்த பிள்ளையால சந்தியா வாழ்க்கை அழிஞ்சிட போகுது. பிள்ளைய சரி சரி இரு கேக்குறேன். சந்தியாமா, அந்த குழந்தைய எங்கிட்ட கொடுத்துட்டு போமா. நீ முதல்ல மாமியார் வீட்டுக்கு போற. என்னதான் இருந்தாலும் வசந்தி தான். இருந்தாலும் முத போகும்போது குழந்தையோட போனா நல்லா இருக்காதுமா. அப்பாட்ட கொடுத்துட்டு போமா. இல்லப்பா, குழந்தை என்கிட்டயே இருக்கட்டும். இல்லடா, அது இந்த பாருங்க மாமா, இந்த குழந்தையால எனக்கும் சந்தியாவுக்கும் இடையில பிரச்சனை வரும்னு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் மாமா. இது நானும் சந்தியாவும் விருப்பப்பட்டு தான் இந்த குழந்தைய ஏத்துக்கிறோம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தை மாமா. இந்த குழந்தைக்கு அப்புறம் தான் மிச்சதெல்லாம். அதனால நீங்க எதையும் நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்க மாமா. நாங்க கிளம்புறோம். வா சந்தியா. என்னங்க, இந்த குழந்தைய வச்சு மாப்பிள்ளைக்கும் சந்தியாவுக்கும் இடையில ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த கழுதை அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. விடு ராணி, அதான் மாப்பிள்ள அவ்வளவு தூரம் அவ்வளவு உரிமையா சொல்றாருல, அவரை மிடி அப்படி என்ன நடந்துற போகுது?
நிலா தங்கம், உனக்கு தூக்கம் வரலையாடா? மணி ஆயிட்டு பாரு. தாத்தா, நான் சித்தப்பா சித்தி எல்லாம் வந்தக்கப்புறம் பார்த்துட்டு தான் தூங்குவேன். அம்மா, அவிய 2 வாரம் வர்றது அந்த சின்ன குழந்தைகிட்ட யார் சொன்னது? அம்மோ, நீ அம்மோ மறைக்கிற? ரகு ஃபோன் பண்ணா, நாங்க கிளம்பிட்டோப்பான்னு. அப்போ நிலா குட்டியும் பக்கத்துல தான் இருந்துச்சு. தாத்தா யாருன்னு கேட்டா, அதான் சித்தப்பா வராங்கன்னு சொன்னேன். மரெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்னு தெரியல. மணி என்ன ஆகுது? 2 பேரும் கிளம்புனாவல, கொஞ்சம் நேரத்துல கிளம்பாண்டாமா? மணி இருட்டிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துலயே அவளை கூட்டிட்டு வர்றது? அம்மோ, உன் பையன் சின்ன பையனா? அதெல்லாம் வந்துருவாவ, விடு. கரெக்டான நேரத்துக்கு வந்து கிழிச்சாவ. இந்த பாரு நிலா, உங்க சித்தப்பா சித்தி வர்றதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். அதனால போய் படுத்து தூங்குறீங்களா? சிவா ஒருத்தி, உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீயும் நிலாவும் போய் தூங்குங்க. நான் அவங்க வந்தோடனே கதவை சாத்திட்டு நானும் தூங்க வரேன். நல்லாதான் நடிக்கைய. எங்களை தூங்க சொல்லிட்டு நீரு நல்லவர் மாதிரி உட்காந்துக்கிட்டு வாங்க வாங்கன்னு உங்களை கூப்பிடுறதுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க? அத்தை தூங்க போயிட்டாவன்னு என்ன தப்பா நினைக்கிறதுக்கா? சமாளியா நீ. அம்மா, இவகிட்ட எல்லாம் வாழவும் முடியாது, சாவும் முடியாது போல இருக்கு. என்னப்பா, கொஞ்சம் முன்னுக்கிட்டே கிளம்பிருக்கலாம்ல? இவ்வளவு இருட்டுல வரிய? நாங்க சீக்கிரமே கிளம்பியாச்சுப்பா. வர வழியில ஒரே இடி மின்னல், காத்து வேற பலமா அடிச்சுச்சா. சரி, அப்புறம் வண்டியை வேகமா ஓட்டி எங்கேயும் விட்டுறக்கூடாதுன்னு பொறுமையா ஓட்டிட்டு வந்தேன்னா அதான் லேட் ஆயிட்டு. ஓ அப்படியாப்பா, சரி சரி. அப்புறம் மருமகளே, அம்மா அப்பெல்லாம் எப்படி இருக்காங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்லையம்மா? இப்போ கொஞ்சம் ஓகே தான் மாமா. இருந்தாலும் அவங்களால அக்கா இறப்புல இருந்து வெளியே வர கஷ்டப்படுறாங்க மாமா. ஆமாம்மா, இருக்கதான் செய்யும். வாழ வேண்டிய பொண்ணை இழந்துட்டாங்கன்னா பெற்றவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வர கொஞ்ச நாள் எங்கம்மா, நிறைய நாள் ஆகும். கடவுள் தான் சீக்கிரமா அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். மாமா, நீங்க சொல்ற மாதிரி இப்போதைக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு கடவுள் தான் துணையா இருக்கணும். ஏண்டா ராகு, உடனே வந்துட்டீங்க? கொஞ்ச நாள் இருக்க வேண்டியதுதானே? அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா கூட இருந்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்லடா. யாருப்பா இது? என் பொண்டாட்டியா இப்படிலாம் பேசுறது? வளர்க்க மாட்டேன். நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு இப்போ வாயை பழக்கிறீர்? இப்போ மட்டும் வாயை மூடல, கத்தி எடுத்து வாயில சொருகிடுவேன். அப்பா, இவ சொருகுனால சொருகிடுவா. நீ பேசுமா, நீ பேசு. இல்லைம்மா, ஏற்கனவே காலேஜுக்கு நிறைய லீவ் போட்டேன். லீவ் டைம் வேற முடிஞ்சு போச்சு. அதனால காலேஜில் ஜாயின் பண்ணணும்ல, அதான் கிளம்பி வந்துட்டோம். இப்போ நீ வந்துட்டு போ. அவளையாச்சும் அவங்க அம்மா கூட கொஞ்ச நாள் விட்டுட்டு வர வேண்டியதானே? அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. இல்லதே, அவர் என்ன இருக்கதான் சொன்னாரு. எனக்கு தான் எக்ஸாம் இருக்குல்ல, அதான் நான் வந்துட்டேன். பாருடி, என்ன அத்தை சொத்தனெல்லாம் சொல்லாத. வாங்க போங்கன்னு சொன்னா போதும். ஓ அப்படியா? சரி வந்தங்க, சரி போனங்க. ஏண்டி, ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு? உனக்கும் வாய் குழப்பு குறையாது, எங்க அம்மாக்கும் வாய் குழப்பு குறையாது. என்ன பண்ண? சும்மாடா. நிலா குட்டி, நீங்க எதுவும் தூங்கலையா? சித்தப்பா, உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும் தான் நான் முழிச்சிருக்கேன். என்ன கல்யாணத்துக்கு கூட்டி போறேன்னு சொன்னீங்க, ஆனா கூட்டே போல. ஏன் சித்தப்பா? சாரிடா சித்தப்பா, கல்யாண பிஸில மறந்துட்டேன். உன ரிசப்ஷனுக்கு கண்டிப்பா கூட்டு போறேன். என்ன? நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா எங்கேயுமே கூட்டே போக மாட்டீங்க. சித்தியை மட்டும் நீங்க கூட்டு போயிடுறீங்க. நிலா குட்டி, நீயுமா? தங்கம், சாரிடா. அடுத்த வாரம் கண்டிப்பா உன்னை நான் வெளியே கூட்டு போறேன், சரியா? சரி சித்தி. சரிப்பா, உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா வந்த மாதிரி இருக்கு. நீங்க ஃப்ரெஷ்ஷா போயிட்டு போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. சரிப்பா. ஆமா, சாப்பிட்டீங்களா? என்ன? இல்லம்மா, வர வழியிலேயே நான் சோனிக்கிட்ட கேட்டேன் ஏதாவது சாப்பிட்டு போலாமான்னு. வேண்டாம், எனக்கு வயிறு பசிக்கல, வேணான்னு சொல்லிட்டா. சாப்பிடல. ஏண்டா, சாப்பிடாம படுத்தா எப்படி தூக்கம் வரும்? ஒரு 2 இட்லியாச்சும் சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதானே? இல்லத்தே, எனக்கு பசிக்கல, அப்புறம் மனசும் சரியில்லத்தே. எனக்கு இப்ப வேண்டாம், காலையில சாப்பிட்டுக்கிட்டே. நீ எங்க அம்மோ? பெட்ரூம் நேரம் போவேன், கிச்சன் நேரம் போற, தூங்கலையா? தூங்கணும், நீங்க போய் தூங்குங்க. நான் 2 இட்லி எடுத்து வச்சு மாடியில போய் கொடுத்துட்டு வரேன். யாருக்கு? உன் பையனுக்கோ? வெத்துக்கண்ணா, இந்த வழக்கிட்ட சொல்லி மாளல. அடி, நீ நல்லவளா கெட்டவளா புரிஞ்சுக்கவே முடியல. கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். நீங்க புள்ளைய தூக்கி போய் தூங்க வைங்க, போங்க. வாமா நிலா குட்டி, உங்க பாட்டி எப்போ நல்லவளா இருக்கா எப்போ கெட்டவளா இருக்கான்னு யாருக்கும் தெரிய மாட்டேது. பா, நம்ம போய் தூங்குவோம்.
சரிப்பா கொஞ்ச நேரம் அப்படியே நில்லுங்க, நான் போய் உங்க அம்மாவை ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வர சொல்றேன். ஆர்த்தி சுத்தினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போய்க்கலாம் என்ன? என்னப்பா என்ன பேசுறீங்க? அம்மா நீங்க சொன்னோன்னே எங்களுக்கு ஆர்த்தி தட்டை எடுத்து சுத்த போறாங்களா? போங்கப்பா. காவியா இறந்ததுக்கே அம்மா கோவத்துல வரல, அவ்வளவு பெரிய கோவத்துல இருக்காங்க அம்மா. இப்போ நீங்க சொன்ன உடனே ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வந்து எங்களை உள்ள வாங்கன்னு வரவேற்க போறாங்களாங்க. சரி விடுடா, அவ இவ்வளவு நாளுக்குள்ள மனசு மாறி இருக்கலாம்ல. சரி உங்க விருப்பம்ப்பா, எனக்குலாம் அம்மா வருவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. சரி போய் கூப்பிட்டு வாங்க. மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அத்தை என்ன ஏத்துக்குவாங்களா? நீ என்ன தப்பு சந்தியா பண்ண நீ பயப்படுறதுக்கு? அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிட்டேன். எனக்காக பயப்படல மாமா. இந்த இந்த குழந்தைய அத்தை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு தான் பயமா இருக்கு. நீங்க அமைதியா இருக்கிறீங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அத்தை இந்த குழந்தைய ஏத்துக்க மாட்டாங்களா? விடு சந்தியா, எது நடந்தாலும் பாத்துக்கலாம். ஐயோ மாமா. நான் தான் உன்கிட்ட முதலே சொன்னேன்லப்பா, ஆர்த்தியும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், உள்ள போவோன்னு. அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? இப்போ புலி மாதிரி நீங்க போய் எலி மாதிரி இப்படி விழுந்து கிடைக்கீங்களப்பா, இதெல்லாம் தேவையா? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? மாமா பாவம் இல்ல, போய் தூக்குங்க. என்ன சந்தியா இதுக்கேவா பயப்படுற? இதெல்லாம் எங்க வீட்டுல சகஜம். இப்ப பாரு உங்க மாமனார் அவராவே எழுந்து பாரு. இதை விட நெக்ஸ்ட் உள்ள இருந்து ஒரு சூறாவளியே வரும் பாரு. டேய் உங்க அம்மா காஞ்சனா பெய் வருதுடா பாத்து. யாருக்கு யார் ஆரத்தி எடுக்கணும்? இவ யார் ஃபர்ஸ்ட்? எனக்கு இவளுக்கு நான் ஆரத்தி எடுக்கணும்? இவ உங்க மருமகமா? ஏய் வாய் மூடுடா. ஏன் சொல்ல கேட்காம தானே இவ கழுத்துல தாலி கட்டினா? நீ ஏன் என் புள்ளல என்ன உதறி தள்ளிட்டேன்? அப்புறம் அவ மட்டும் எப்படிடா என் மருமகள ஆக முடியும்? வசந்தி என்ன பேசுறேன்னு வார்த்தையை பார்த்து பேசு. ஐயா மூடுமியா பொண்டாட்டி கோவத்துல போறா. நீ பின்னாடி வராம அங்க கடந்து ஜாலரா கட்டினீரா? உமருக்கு இந்த வீட்ல இனி இடம் கிடையாது. ஆமா பெரிய அரண்மனையை கட்டி வச்சிருக்கா, இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு ஓட்டு வீட வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறாமா? ஓட்டு வீடா இருந்தாலும் அது நான் சம்பாதிச்சு கட்டிய வீடு, அது எனக்கு அரண்மனை தான். சரி விடுமா, இவங்களுக்கு ஆர்த்தி தான் எடுக்க வேண்டாம். உள்ள வாங்கினாரு வாயத்துல வந்து கூப்பிடு. இவ என் வீட்டுக்குள்ள வரணுமா? என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இவளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. சீ வெளியே போடி. என்னமா என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? சந்தியாவை நீங்க இவ்வளவு நாள் மருமகன்னு தலையை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கிறுக்கதான் புடிச்சு போச்சாமா? ஆமாடா எனக்கு கிறுக்கு தான் முடிச்சிருக்கு. இவளே வரக்கூடாதுன்னு சொல்றேன். இவ கையில ஒரு குழந்தை ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசமா? ரெண்டு பேரும் உள்ள வர்றதுக்கு என் வீடு என்ன ஆசிரமா இல்ல அனாத மடமா? வசந்தி வார்த்தையை பார்த்து பேசு. அவ யாரு? நம்ம வீட்டு மருமக. பேசாம அவளை உள்ள கொண்டு போ. நீ ஏன்டி என் வீட்டுக்கு வந்திருக்க? ஏம்மா நீங்க ஏமா இப்படி பேசுங்க? அவ நம்ம வீட்டுக்கு தானே வருவா. ஆண்டா இவ யாரு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு? அவ ஏன் கொண்டாடிமா? அப்ப அவ இங்க தானே வருவா. வருவா இவளையே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ ஒரு அனாத கழுதைய வேற இழுத்துட்டு வந்திருக்கா. என்னையே அடிச்சிட்டீங்களா? அவளுக்காக எம்எல்ஏ கை வச்சிட்டீங்களா? என் மனநிலை யாருக்கும் புரிய மாட்டுக்கு. நான் எதுக்கு இவளை வேண்டான்னு சொல்றேனே உங்க யாருக்குமே தெரிய மாட்டுக்கு. போங்க, யாரும் எனக்கு வேண்டாம். யாரும் என் கண்ணு முன்னாடி முக்காதீங்க. எங்க ஆட்டி போய் தொலைங்க. அம்மா சாரிமா. நான் அம்மானு கூப்பிடாதடா. நீ என் மேல பாசம் வச்சிருந்தா அம்மா ஏன் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றான்னு ஒரு வார்த்தை யோசிச்சிருப்பாடா. ஆனா நீ என் மேல பாசமே இல்லடா. போடா, என் கண்ணு முன்னாடி நிக்காத போடா. வசந்தி கதவு தர வசந்தி. நம்ம மருமக பச்சை குழந்தையோட நிக்கா. எவ்வளவு நேரம் பச்சை குழந்தைய கையிலே வச்சு நிக்க முடியும்? கதவை தர வசந்தி. தம்பி கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சு வந்தோம். ஆனா அங்க என்னென்னமோ நடந்து போயிட்டு அதை பார்த்து என் ஈர கொலையே நடுங்கிட்டு. இப்போ அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஏதோ இருக்காங்கம்மா. ஆமா
உன் பொண்டாட்டியே இப்படி துள்ளிட்டு கிடக்கா? நான் அந்த பொண்ணுக்கு காரியம் நடக்கா நீங்க போலையான்னு கேட்டதுக்கு எனக்கு அந்த வீட்டுக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல உரமும் இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி முறுக்கிட்டு கிடக்காளே, அவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சு போச்சுமா. அவளும் கோவப்பட்டு கதை முட்டு உள்ள போயிட்டா. மழை வேற பெய்யற மாதிரி மேகமூட்டமா இருக்கு. அவளும் வேற பச்சை பிள்ளைய தூக்கிட்டு நிக்கால. இவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்க முடியும். நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்களெல்லாம் கூட்டு வாப்பா. ஏப்பா விஜய், அதான் மகிப்பாட்டி அவரையும் கூப்பிடுவாங்களப்பா. தம்பி வேற விடாம அழுந்துட்டே இருக்கான். நீங்க அங்க போய் உட்காருங்க. அம்மாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவம் தெரிஞ்சிடும். அப்புறம் அவளே கூப்பிட்டு வருவாப்பா. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். இல்லப்பா, அம்மா இப்போ வந்து எங்களெல்லாம் உள்ள வான்னு கூப்பிடுறாங்களோ அப்பதான் நாங்க உள்ள வருவோம். அது வரையும் நாங்க இங்கதான் நிப்போம். விஜய், எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. உன் கல்யாணம் இவ்வளோ அழகாக நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனால் அது எப்படியோ நடந்துட்டு. என்ன பண்ணுறது? இப்போ பாரு, அத்தை கோவத்தில் இருக்காங்க. நீ எவ்வளோ நேரம் தான் இப்படி வெளியே நிற்பா? மழை வர்ற மாதிரி இருக்கு. பாவம் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குல்ல விஜய். உள்ளே கூட்டிட்டு வாடா. சிஸ்டர், உங்களை நான் எப்படி கூப்பிடுறேன்னு தெரியல, அதனால தான் சிஸ்டர்னு கூப்பிடுறேன். அவன் தான் கோவத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்கிறான். பாப்பா வேற அழுதுகிட்டே இருக்குல்ல. நீங்களாச்சும் குழந்தைய கொண்டுக்கிட்டு விஜயும் கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கலேன். பிள்ளைக்கு பாலாத்தி கொடுக்கலாம்ல. அந்த பிள்ளை எவ்வளோ நேரம் தான் அழுதுகிட்டே இருக்கும்? பசியாலோட அழலா. அருமா, நீ கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் மாமா எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன். அவங்க எப்போ வர்றாங்களோ அப்போ நான் வரேம்மா. சாரிம்மா. விஜய், ஏன் இவ்வளோ வீம்பு பண்ணுறா? உன்னை வேற எங்கேயாச்சும் போக சொல்கிறோமா? எங்கள் வீட்டுக்கு தானே கூப்பிடுறோம். அவங்களையும் அந்த குழந்தையும் கூப்பிட்டு வாடா. பாரு மகி, மழை வர மாதிரி இருக்கு. நீ பாட்டியை கூப்பிட்டு வீட்டுக்கு போ. எங்க அம்மாக்கே இவ்வளவு வீம்பு இருக்குன்னா அவங்க பையன் எனக்கு எவ்வளவு வீம்பு இருக்கும். அவங்க எப்பதான் வந்து கதவை திறக்கிறாங்க நானும் பார்க்க தான் போறேன். அழாதடா, அழாத தங்கம். பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல கதவை தந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம்டா. அதுக்கப்புறம் அம்மா உனக்கு பாலாச்சி தரேன்டா. அழாத குட்டி, என் செல்ல குட்டில அழாதடா. நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, காதல் மனம் வாழும். ஜாதகங்கள் பார்த்தேன், அது காசு கேட்பதில்லை. காலமெல்லாம் வாழ்க காதலெனும் வேதம் வாழ்க. நிம்மதி கனவுகளே அதன் சந்நிதி கவிதைகள் பாடியே நீ காதலி, நீ காதலி. ஏண்டி, ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? பார்க்க சுத்தமா சகிக்கல. நீ சிரி, அப்பதான் நல்லா இருக்கும். பாருடா, என் மூஞ்சி அப்படிதான் இருக்கும். இப்போ நான் சிரிக்கிற மனநிலையில இல்ல. நீயும் ட்ரெஸ் போயிட்டு வந்து தூங்கு, நானும் தூங்க போறேன். சரி சரி, நீ காலையிலேயே சிரிச்சுக்கோ. நீ ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்து தூங்கு. எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வீட்டுக்குள்ளே வந்தோம், அதுக்குள்ள வெளியே உனக்கு என்ன வேலைடா இருக்கு? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, அதான் சஸ்பென்ஸ். நான் வெளியே போயிட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன். மங்கி குட்டி, அது அது வந்து செல்லக்குட்டி. நான் போயிட்டு வரேன், பாய். நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். மழை வரதுக்குள்ள சீக்கிரம் வந்துடுறேன் வீட்டுக்கு. எங்க போறேன்? ஒருவேளை நமக்கு பிரியாணினா உசுறு, அவனுக்கும் தெரியும். சஸ்பென்ஸா பிரியாணி வாங்கிட்டு வரலான்னு பேரணும். இப்ப இருக்கிற மனநிலையில என்னால சாப்பிட முடியுமா? சரி, வாங்கிட்டு வரட்டும். கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த நேரத்துல அவனுக்கு என்ன வேலை வெளியே? அர்ஜென்டான வேலைன்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே. தூக்கம் வேற வருது. வந்துட்டா பேசாம படுத்து தூங்கலான்னு பார்த்தா
இன்னும் ஆளை காணும். நம்ம வேற தூங்கிட்டா அவன் பிரியாணி வாங்கிட்டு வந்தா வேஸ்டா போயிடும். என்ன பண்றது? சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐயோ, மழை வர இப்படி அடிச்சு பெய்யுது. இந்த மழைக்குள்ள அவன் எங்க மாட்டிக்கிட்டானோ தெரியலையே. பாவமே, இவனை யார் இந்த நேரத்துல வெளியே போய் சொன்னா? அத்தை மாமாட்ட போய் சொன்னா அத்தை நம்மள தான் திட்டுவாங்க. ஏன் அவனை வெளியே விட்டா? நீ கிறுக்கனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த நேரத்துல வெளியே போவாதான்னு சொன்னேன்ல, கேக்குறானா என் பேச்ச? ஆனா ஒருவேளை பிரியாணி வாங்கிட்டு வந்தா இந்த மழையில பிரியாணி ஆறிடுமே. ஐயோ கடவுளே, பிரியாணி நினைச்சு நான் கவலைப்படுறதா இல்ல இவனை இன்னும் காணுமே அதை நினைச்சு கவலைப்படுறதானே எனக்கு தெரியலையே. கொஞ்ச நேரம் காணணுனே நமக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கு. இல்லாம என்னாலையும் ஒரு நொடி இருக்க முடியாது போல இருக்க. ஏய் சீக்கிரம் வாடா மாங்கா மண்டையா. மழையே மழையே தூவும் மழையே, இது காதல் தானா? தனியே தனியே நனைந்தேன் மழையே. மனமே மனமே தீயாய் கொதிக்கும் ஒரு காய்ச்சல் போல, தவியாய் தவியாய் தவித்தேன் மழையே. ஆசை நூலில் வாசப்பூக்கள் கோத்திருந்தேனே. செய்யாத மாதவம் நீயே, பொய்யாத பேரருள் நீயே, ஓயாத தேன்மழை அதை இழந்தவே புது பூமி செய்வோமே.